எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக், உங்கள் திறமைகளை எப்படி கண்டுபிடிப்பது. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே கொஸ்டின், எனக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்றதுதான். நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நிறைய திறமைகள் இருக்குங்க. ஆனா எல்லாருமே அது கரெக்டா வெளிப்படுத்தி அதுல சக்சஸ் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு தனக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கே பாதி நாள் போயிடுது. அதுக்கப்புறம் எப்படி அதை வெளிப்படுத்த முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த திறமை அப்படின்றது பிறப்புல இருந்தே இருக்கா நமக்கு, இல்ல நடுவுல நம்மளே உருவாக்கிக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, திறமை அப்படின்றது இயற்கையான கொடை அப்படின்னாங்க அகராதிலாம் சொல்லுது. நம்ம ஒவ்வொருத்தரும் பறக்கும் போதும் அவங்களுக்கு சொந்தமாவே சில திறமைகளை வச்சுதான் கடவுள் நம்மள உருவாக்குறாரு. ஆனா பிறக்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த திறமைகளை கரெக்டா வெளிக்கொணர்ந்து அதை நல்லா பக்குவப்படுத்தி அதை வளர்க்கறது நம்மளோட முக்கியமான கடமை. ஆனா இருந்தாலும் நிறைய பேருக்கு தனக்கு என்ன திறமைகள்லாம் இருக்கு, நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப சக்சஸா இருக்கோமா, நமக்கு இதெல்லாம் நல்லா செய்ய வருமா அப்படின்றதே புரிஞ்சுக்கிறது கிடையாது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு திறமைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியாமையே போயிடுது. அது வெளிப்படுத்துறதுக்கு சில பேரு சான்ஸை தேடி அலையிறாங்க, சில பேர் சான்ஸ் தெரியாமையே அப்படியே அழிச்சு போயிடுறாங்க. சில பேருக்கு தனக்கு இப்படியெல்லாம் திறமையெல்லாம் இருக்கா அப்படின்றது அவங்க வயது முதிர்ந்ததுக்கு அப்புறம் தான் உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்த திறமையை கரெக்டான டைம்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையுமே சொர்க்கமா மாறிடுங்க. உங்களோட திறமையை எப்படி கண்டறியறது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். திறமையை எப்படி கண்டறியறது. இதுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியா ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களோட திறமை என்ன இருக்குன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, மத்தவங்க சொல்றதை கேட்கறது. என்னங்க மத்தவங்க சொல்றதை கேட்டா எப்படிங்க திறமை வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, கண்டிப்பா வளரும். உங்க திறமை என்ன அப்படின்றத நீங்க வேணா தெரிஞ்சிருந்திருக்காம இருந்திருக்கலாம். ஆனா உங்க சுத்தி உள்ளவங்களுக்கு கண்டிப்பா உங்களை பத்தி ஓரளவு ஐடியா வந்திருக்கோங்க. ஏன்னா டெய்லி அவங்க உங்களை பாக்குறாங்க. உங்களோட திறமை பாத்தீங்கன்னா மறைமுகமாக வெளிப்பட்டுட்டு தான் இருக்கும். அதனால கண்டிப்பா உங்க சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட உங்களை பத்தி ஒரு ஃபீட்பேக் கேளுங்க. அது சிறப்பா நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உனக்கு இந்தந்த விஷயம்லாம் நல்ல ஈஸியா வருது, எனக்கு இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நான் ரொம்ப டைம் எடுப்பேன், நீ ரொம்ப ஈஸியா செஞ்சிடுற அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பண்ணுவாங்க. இதே சில பேர் பாத்தீங்கன்னா, உனக்கு இந்த டாஸ்க் வரவே இல்லை, ரொம்ப நீ டைம் எடுக்கிற, மேபி நீ வேற ஏதாவது ட்ரை பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நம்ம சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி அழகா ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இந்த மத்தவங்க சொல்றத நம்ம கேட்கும் போது நம்மளோட திறமை என்னன்றது நமக்கு ஈஸியா ஹைலைட் ஆகும். இதை வச்சு நமக்கு என்னென்ன திறமை இருக்குன்றது நம்ம ஈஸியா ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ரெண்டாவது பாயிண்ட், உங்களுக்கு எது எளிதா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா டெய்லரிங் ரொம்ப ஈஸியா வரும். சில பேருக்கு அதே டெய்லரிங் ஒரு நீட் ஸ்டிச் போடணும்னாலும் ரொம்ப முக்கி முக்கி போடுற மாதிரி போடுவாங்க. சில பேருக்கு சமையல் ரொம்ப ஈஸியா வரும். சில பேருக்கு சமையல் பண்றதே பிடிக்காது. இதே மாதிரிதாங்க சில பேருக்கு கடினமா உழைக்கிறது ரொம்ப கைவந்த கலையா இருக்கும். சில பேருக்கு அந்த இடத்த விட்டு நவரத்த கூட முடியாது. சோ மற்றவர்கள் கடினமா உழைக்க வேண்டியிருக்கிற விஷயத்த நம்மளால எளிதா செய்ய முடியுதா அப்படின்னா, கொஞ்சம் கூட முயற்சியே இல்லாம நம்ம செய்ய முடியுதா அப்படின்னா, கண்டிப்பா இந்த எல்லாம் கூட நம்மளோட எளிதான விஷயம் எதுன்றது நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம்னாவே நமக்கு எது எளிதா இருக்கோ அதுதான் நம்மளோட திறமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மக்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்திலயுமே பாத்தீங்கன்னா, நீங்களும் எடுத்து வச்சு நீங்க எப்படி இருப்பீங்க, அந்த சந்தர்ப்பத்துல எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா உங்களோட திறமை என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். உங்களால அதிகமா பேச முடியாதா, கம்யூனிகேட் பண்ண முடியலையா, இல்ல உங்களால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியுதா, இப்படி நீங்க உங்களோட திறமைய ஈஸியா அனலைஸ் பண்ண முடியுங்க. மூணாவது பாயிண்ட் என்ன பார்க்கணும்னா, உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்குது அப்படின்றத நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். எது அதிகமா பிடிக்குது? உங்க திறமை அப்படின்னு சொல்றது உங்களோட உடம்புல இருந்து நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல இருந்து ஏதாவது ஒரு வழியில வெளிப்பட்டுட்டே தாங்க இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரீடிங் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே சில பேருக்கு ரீடிங் பாத்தீங்கன்னா சரளமா வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட திறமைகள்லாம் என்ன எதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு அப்படின்றத முதல்ல பாக்கணுங்க. அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் எந்த விஷயத்துல வந்து நீங்க அதிகமா வந்து ஈகர்னஸ் காமிக்கிறீங்க, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எதுல வந்து ரொம்ப ஈஸியா உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியுது, எதுல வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டகரைஸ் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. எந்த விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குதோ, எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆவல் அதிகமா இருக்கோ, எதை பத்தி நீங்க பயிற்சி எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காமிக்கிறீங்களோ, கண்டிப்பா உங்களோட திறமை அதுல இருக்குன்னு அர்த்தங்க. அவ்வளவுதான். அந்த ஒழிஞ்சிருக்க திறமையை கொஞ்சம் கொஞ்சமா தூசி தட்டி நீங்க வெளியில கொண்டு வரணும். 4வது விஷயம், நீங்க எத பத்தி அதிகமா பேசுறீங்க அப்படின்றத எடுக்கணுங்க. சில பேர் பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலுமே வந்து பாசிட்டிவா அரசியல்ல நடக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயத்த மட்டும்தாங்க பேசிட்டே இருப்பாங்க. நெகட்டிவே பேசவே மாட்டாங்க. சில பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்ப பேசினாலும் யார்கிட்டயாவது இருக்கிற குறைகளை மட்டும்தான் பேசிட்டே இருப்பாங்க. பாசிட்டிவ் விஷயத்தையே பேச மாட்டாங்க. நீங்க ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்னா, எந்த டாபிக்க பத்தி அதிகமா பேசுறீங்க அப்படின்றத நீங்க கரெக்டா உங்களை நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அதுலயே தெரிஞ்சிடும் உங்களோட திறமை, உங்களோட இன்ட்ரெஸ்ட் எது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். நீங்க பாட்டை பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருக்கீங்க, மியூசிக்கை பத்தி இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மறைஞ்சிருக்கும் திறமைகள்ல ஒருவேளை மியூசிக் கூட இருக்கலாம். சோ கண்டிப்பா எந்த விஷயத்த நீங்க அதிகமா இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கேக்குறீங்க அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணணுங்க. 5வது விஷயம், கேளுங்க. உங்களோட விஷயத்த வந்து உங்களோட திறமைய வந்து நேர்மையா வந்து நீங்க மதிப்பு வந்து மதிப்பீடு செய்யணுங்க. அதாவது ஒரு அசஸ்மெண்ட் பண்ணணும். எந்த விஷயம் இருக்கு, எது எனக்கு திறமையா இருக்கு, எது திறமைய வந்து தட்டி கழிக்குது அப்படின்றதெல்லாம் நீங்களே வந்துட்டு உங்களுக்குள்ளேயே வந்து கொஷின் பண்ணி பண்ணிக்கணும். இப்ப எனக்கு நல்ல டிராயிங் வருது, ஆனா அந்த டிராயிங் திறமையை நான் எப்படி வெளி கொண்டு வர்றது அப்படின்னா, அதுக்கு ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் நீங்களே செய்யணும். எப்படி முயற்சிக்கணும், எந்த மாதிரி முயற்சி செஞ்சா எனக்கு ஈஸியா வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மறைஞ்சிருக்கும் இந்த திறமையெல்லாம் வந்துட்டு நீங்களே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்கன்னாவே போதுங்க. அந்த திறமையை நீங்க ஈஸியா வெளிக்கொண்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்டயே வந்து நிறைய அனலைஸ் பண்ணி கேட்கணும். எந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, எந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயத்தை கொடுக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பிடிச்ச உங்களோட திறமை, மறைஞ்சிருக்க திறமை எதுன்றது ஈஸியாவே கண்டுபிடிச்ச முடியும். சில பேர் பாத்தீங்கன்னா இதுக்காகவே வந்து ஜாதகம், ஜோசியம் எல்லாம் போயிட்டு பார்ப்பாங்க. எனக்கு வருங்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, எனக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்றதெல்லாம். உங்களுக்கு வெளிநாடு போறதுல மோகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு நடக்குங்க. இதுதான் உங்களோட திறமை அப்படின்னு சொல்லலாம். ஒரு நபர் தன்னோட திறமையெல்லாம் அறிஞ்சிட்டுனாவே போதும், தனக்குன்னு கொடுத்திருக்க வாழ்க்கையில அவங்க கரெக்டா வாழறாங்கன்னு அர்த்தம். எப்ப திறமை தெரியலையோ அப்பதான் நமக்கு ஸ்கூல் டைம்ல இருந்தே நம்மளோட இந்த வந்து கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுதுங்க. நிறைய பேர் தனக்கு இருக்க திறமையை தெரிஞ்சுக்காம ஸ்கூல் டைம்லயே டிஃப்ரெண்டான ஒரு குரூப் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. டிஃப்ரெண்டான குரூப் எடுத்ததால டிஃப்ரெண்டான கோர்ஸ் போயிட்டு படிக்கிறாங்க. டிஃப்ரெண்டான கோர்ஸ் படிச்சதால இன்ட்ரெஸ்டே இல்லாம வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறதுக்கு ரொம்ப பாடாப்படுறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா தன்னோட திறமை என்னன்றத அவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருது. திறமை தெரிஞ்சவங்களால அந்த விஷயத்திலேயே சக்சஸ் ஆகி அதிலேயே பெரிய பணக்காரரா ஆக முடியும். சோ உங்களுக்கு சரியான பாதையில நீங்க போறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட திறமைய நீங்க ஹைலைட் பண்ணணுங்க. என்ன திறமை உங்களுக்கு இருக்கு, அந்த திறமையை நீங்க கரெக்டா எக்ஸ்போஸ் பண்றீங்களா, அந்த லைன்ல தான் போறீங்களா அப்படின்றது நீங்க கரெக்டா பார்க்கணும். இந்த மாதிரி நீங்க திறமையை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னாவே ஈஸியா வந்து உங்க வாழ்க்கையோட பயணத்தை தொடங்க முடியும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நல்ல திறமையெல்லாம் இருக்குங்க, என்னோட திறமை இதுதான்றது நான் கரெக்டாவும் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஈஸியா எனக்கு வருது. ஆனா அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு சில ப்ராப்ளம்லாம் இருக்கு. ஸோ என்னோட ப்ராப்ளத்தை நான் எப்படி டேக்கிள் பண்றது, திறமையை வெளிப்படுத்துறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நான் பண்றது, எப்படி அந்த தடுமாற்றத்தை நான் ஹேண்டில் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் வழி இருக்குங்க. நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அட்மிட் பவர், அதாவது எடுத்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறன் வந்து நம்ம அதிகமா வளர்த்துக்கணுங்க. எந்த விஷயத்துக்கு போனீங்கனாலும் தலைமைத்துவ திறன்களோட எண்ணிக்கையை வளர்த்துக்கணும். அப்படி நீங்க வளர்த்துக்கும் போதே
உங்களுக்கு வெற்றி ஈஸியா கிடைக்கும். உங்க திறமையை நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு பொறுப்பானவரா இருக்கீங்க, விடாமுயற்சி உள்ளவரா இருக்கீங்க அப்படின்னா, தலைமைத்துவம் அப்படின்ற இந்த குணம் உங்க கூட இருக்கணுங்க. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க ஈஸியா அடைய முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா, சில விஷயத்துக்கு நம்ம பண்ணும்போது நமக்கு ராஜதந்திரமும் தேவைப்படுது. அதாவது ஒருத்தவங்க ஒரு பேச்சுவார்த்தை நீங்க நடத்துறீங்க அப்படின்னா, அதுல அப்படியே மனசுல நினைச்சதெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க திறமைய வெளிப்படுத்த முடியாது. நாசுக்கா எப்படி பேசணும்ன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க. எந்த வார்த்தைய போட்டு பேசணும், எந்த வார்த்தைய பேசக்கூடாது. எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட திறமைகளை நம்ம ஈஸியா வெளிப்படுத்த முடியும். அது இல்லாம பாத்தீங்கன்னா, ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு மனதளவுலயும் சரி, உடல் அளவுலயும் சரி வெளிப்படையா நம்ம காட்டும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டணுங்க. உங்க திறமையை நீங்க வெளிக்கொண்டு வர்றீங்க. நீங்க நல்ல ஒரு கவிதை எழுதக்கூடிய ஆளா இருக்கீங்க. ஒரு கம்பெனில போயிட்டு அதுக்காக நீங்க ஒரு ஆஃபர் கேக்குறீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிகேஷனா இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க அங்க போய் சோகமான ஒரு முகத்தோட வச்சு எனக்கு நிறைய கவிதை எழுத வரும், இதெல்லாம் என் புக்கு பாருங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அட்ராக்ஷன்றது கம்மியா தாங்க இருக்கும். சோ உங்க திறமையை நீங்க வெளிப்படுத்தி மத்தவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு கெட்டப்ப கொண்டு வரணும். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ஒண்ணு ஹாப்பியாவே இருக்கணுங்க. இல்லன்னா ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு கெட்டப்ப கொண்டு வரணும். இது 2 தாங்க உங்கள ஈஸியா உங்களோட திறமைய வெளிக்கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா, பணக்காரராவே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா பணக்காரனா ஆனீங்கன்னா, எப்படி நடந்துப்பீங்களோ, எந்த மாதிரி ஷூஸ் போடுவீங்களோ, எந்த மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணுவீங்களோ, அதை இப்பத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி நீங்க மாத்திக்கிறது கூட தப்பு இல்லைங்க. ஒரு விதத்துல நம்மளோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான வழியா அது இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா, நடைமுறைக்கு ஏத்த மாதிரி நம்ம நிறைய விஷயத்த கவனிக்கிறோங்க. எனக்கு திறமை இருக்குன்னு நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டா மட்டும் போதாதுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி பிராக்டிக்கலா என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்க கவனம் வைக்கணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்றது கவனிக்கணும். அவ்வளவுதாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணும்போது உங்களோட திறமை என்னன்றது நீங்க கண்டுபிடிச்சாலும் அதை கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையே இன்பகரமான மாறும். எல்லோருக்கும் இந்த டாபிக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவோட திரும்ப பார்ப்போம். அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.